லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. நான் இன்றைக்கி சாக்ஷி அகர்வால் அப்படின்ற ஒரு துணை நடிகை ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த ஸ்மெல்லு எனக்கு ஒரு பேட் ஸ்மெல் வந்துருச்சு, என்னுடைய மதத்தை சீன்றா மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க வெஜிடேரியன் போல், அவங்களுக்கு தெரியாமல் உணவகத்தில் நான் வெஜிடேரியனை மாற்றி அனுப்பிட்டாங்க. அதை சாப்பிடும்போது அதை திறந்து பார்க்கும்போது எனக்கு ஸ்மெல் வந்தது, ஒரு பேட் ஸ்மெல்லு, வாமிட் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பீஸ் எடுக்கும் போது ஐ ரியலைஸ் என்னமோ ஒரு சம்திங் பேட் ஸ்மெல்லாக இருந்தது. நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்மெல்லு. இது என்னுடைய மதத்தை டச் பண்ணிட்டீங்க, எனக்கு தேவையில்லாத ஒரு இதை கொடுத்துட்டீங்க, அதுக்காக தேங்க்ஸ், நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பண்ணி போட்டிருக்காங்க. இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆகிடுச்சு. நீங்கள் கடைசியாக மதத்தை ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன இந்த ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரிதானே. இப்போ நான் ஒரு சைவம் சாப்பிடுபவன். எனக்கு அனுப்பப்படுற பார்சலில் அசைவம் வந்துட்டுனா எனக்கு அது ஒரு சூசையாக இருக்கும்னு வைங்களேன், ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், அந்த வாடகை ஒத்துக்காது. அப்படின்னா அந்த வருத்தப்படுறது சரிதான். சாக்ஷி அவர்களுடைய வருத்தம் சரிதான். அது ஒரு சாதாரண ஒரு தவறு. ஒரு மனிதனுடைய அந்த உணவகத்திலேருந்து 2 பார்சல் கேட்டுப்பாங்க. ஒருத்தங்க வெஜ் பிரியாணி கேட்டுப்பாங்க, ஒருத்தங்க சிக்கன் பிரியாணி கேட்டுப்பாங்க. அந்த வெஜ்ஜு வைக்கிற இடத்துல சிக்கனை தூக்கி வச்சுருப்பாங்க, மறந்து போய் ஏதாவது இதில். இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தவறு. இதை அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை நீங்கள் சுட்டி காட்டலாம், இல்லைன்னா வாங்கி கொண்டு வந்து பண்ணலாம், கண்டிக்கலாம், இப்படி மாறிட்டு அப்படின்ட்டு. ஸ்விக்கி கூட அவன் டெலிவரிக்காரன் தான், அவங்களே தப்பு இல்லை. ஸ்விக்கியோ ஆமாம், ஸ்விக்கியோ ஜொமேட்டோக்காரனோ டெலிவரி பண்ணுறவங்க அவங்க கொடுக்குறத வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறாங்க. இது ஒரு தவறு. அப்போ அந்த தவறுக்கு நீங்கள் ஒரு நஷ்டஈடு வழக்கு போடலாம். என்னை இது பண்ணிட்டீங்க, நான் பசியோடு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி கொண்டு வந்து அதை திரும்ப மறுபடியும் மாற்றி கொடுத்தீங்க, எனக்கு ஒத்துக்காத ஒரு உணவுப் பொருளை கொடுத்தீங்க, நான் ஆர்டர் பண்ணாத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க மேலே வழக்கு போடலாம், நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம், அவங்கள தெருவில் அதெல்லாம் பண்ணலாம். இதில் மதம் எங்கே வந்துச்சுன்னு புரியல. ஒரு உணவு பழக்கம் நம்மகிட்ட இங்கே சிக்கல் என்னென்னா, உணவு பழக்கத்தை எல்லாமே சாதி மதங்களோட தொடர்பு படுத்திக்கிட்டாது. இப்போ உணவு பழக்கம் ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஆனால் சில சாதியினர், இப்போ இஸ்லாமியர்களே நிறைய பேர் அசைவம் சாப்பிடாத இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இஸ்லாமியர்கள்னால் அவங்க பிரியாணி, மட்டனு, பீஃபு இதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பிரிவினரை இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் பீஃப் சாப்பிடுவாங்க அப்படின்னு சில சாதியினரை சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் காமெடியானது. அவர்களுக்கு அந்த உணவு பிடிச்சிருக்கு, அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். உணவை சாதியோட தொடர்புறது. அதை சைவம்னா அவங்கெல்லாம் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பொது பிறப்பிலேருந்தே முதல்ல அவங்க நான் வெஜிடேரியன் அசைவ விருந்தை சாப்பிட மாட்டாங்க. அதை குடும்பத்திலிருந்து வர்றதுங்க. ஒரு சைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைய தூக்கி நீங்கள் ஒரு அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் கொண்டு போய் மாற்றி வச்சு அந்த அம்மா, தாதி அம்மா, அவங்க குழந்தை பிறந்தப்போ கொண்டு வர்ற அம்மா மாற்றி வச்சுட்டுனா அந்த பிள்ளை அசைவம் சாப்பிட போகுது, வளர போகுது. ஆமாம், என்ன உணவு கொடுக்குறோமோ அதுதான். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறோம் நாய்கள், அந்த நாய் அது ஒரு அசைவ பட்சினி, இல்லைன்னா சர்வ பட்சினின்னு கூட வச்சுக்காங்களேன். அதுக்கு நம்ம என்ன போடுறோமோ அதுதான். வீட்டை தான் அப்படி கொடுத்தாங்க. வீடு பார்க்க போடா, வீடு செங்கல் இதை கட்டின சுவர், உனக்கு மாதம் வாடகை வருதா, அட்வான்ஸ் கரெக்டாக கொடுப்பியா, வீடை பத்திரமா பார்த்துக்கிடுயா, இதை தான் விசாரிக்கணும். நீங்கள் சைவமா அசைவமானு கேட்குறதே அவசியம் இல்லாது. அதே மட்டும் அதில் வேற இவன் ஒன்லி வெஜ் ஒன்லின்னு போடுவான். அந்த வெஜ் ஒன்லியில் ஒரு குறியீடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பான், அது ஒன்லி பிராமின்பான். ஒரு வீடு அப்படி இப்பவும் போடுறாங்க டூலெட் போர்டில். நியாயப்படி அப்படி போடுறவனா தூக்கி வன்கொடுமை சட்டத்தில் தூக்கி உள்ளே வைக்கணும். அப்படி எந்த சாதிக்காரன் போட்டாங்க வீடு உரிமை, அதை தான் உன் வீடு உன் உரிமைன்னு நீ பொது இடத்துல இப்படி இது வைக்க முடியாது, போர்டு வைக்கக்கூடாது. அது ஆர்டிகல் 15க்கு எதிரானது. நீங்கள் ஒருத்தங்கள்கிட்ட அவங்களுடைய உணவு பழத்தை கேட்குறதே இது. ஆனால் நம்ம உணவு பழக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சமைக்கிறவங்க சில வாடைகள் ஒத்துக்காது. இப்போ சிக்கன் சாப்பிட்றவனுக்கு மட்டன் பிடிக்காதுங்க, சிலருக்கு மட்டன் சாப்பிட்றவனுக்கு மீன் பிடிக்காது, சில மீன்கள் ஒத்துக்காது, சில மீன்களுடைய வாடை இருக்குது. அவங்க சில பேர்லாம் இருக்க கடல் மீன் சாப்பிட்றவங்க குளத்து மீனை இலக்காரமாக நினைப்பாங்க. ஏரி மீன், குளத்து மீன். ஆமாம், நாங்களாம் கடல் மீன் சாப்பிட்றவங்கன்னு நினைப்பாங்க.
அந்த மாதிரி ஆள்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இவங்களுக்கு தவறுதலாக ஒரு உணவு வந்துடுச்சு அப்படின்னா நிறுவனத்தை கண்டிக்கலாம், நீங்கள் நிறுவனத்தை கண்டிக்கலாம். இதில் வந்து ஏந்தாயி மதத்தை இழுத்தம்மா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது என்னன்னா மதத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டது. அதுவும் இல்லாமல் இது சம்மந்தமே இல்லையா, அவன்லாம் கதறணும். அதை கொண்டு வந்தவன் அல்லது உணவு நீங்கள் ஆர்டர் பண்ண உணவத்தவர்கள் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி உங்களுடைய இது இருக்குது. இந்த கடைசி ஒரு வரியில் நீங்கள் வந்து இதை வந்து என்னுடைய மத உணர்வை புண்படுத்திட்டீங்கன்னா, என்னுடைய சாப்பாடு உணர்வை புண்படுத்திட்டீங்க, இல்லை என் பசியை வந்து கெடுத்து. நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ 98% நாங்களாம் வந்து விரும்பி சாப்பிட்ற உணவு. இப்போ நீங்கள் அந்த பேட் ஸ்மெல்லுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த பேட் ஸ்மெல்லு இன்னொருத்தனுக்கு வந்து ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ அசைவம் சாப்பிடுபவர்கள் 80% பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 80% பேருடைய உணவை நீங்கள் வந்து மோசமான வாடை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சிக்கன் மட்டன்ங்கிறத நீங்கள் வந்து இழிவுபடுத்தினால் சிக்கன் மட்டன் சாப்பிடுவோன்னா வந்து இழிவுபடுத்துறதுக்கு தான் சமம். பொதுவாகவே இந்த சைவம் சாப்பிட்ற பயல்கிட்ட இந்த ஒரு சிக்கல் இருங்க. அது வந்து என்னென்னா, அசைவம் சாப்பிட அடுத்த தட்டை எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் இந்த சைவம் சாப்பிட்ற பயல் வந்து அடுத்தவன் தட்டை எட்டி பார்க்கறது, அடுத்தவன் சாப்பாடோடைய வாசத்தை இது பண்ணுறது எதுக்கு? உன்னோடைய தட்டு உன்னுடைய உரிமை. நீ சாப்பிடு, நீ தயிர் சாதம் சாப்பிடு, மாங்காய் சாதம் சாப்பிடு, என்ன எதையும் சாப்பிடு, அவனுக்கு பிடிச்சிருக்காது. அதுதான் பண்பு. நீங்கள் மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே சில உணவு பழக்கங்கள்லாம் சாதியோட தொடர்புடைய இருக்கும். நீங்கள் குறிப்பாக நாகர்கோவில் கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கே எல்லா சாதிக்காரனும் பீஃப் சாப்பிடுவாங்க. எல்லாருமே. ஆமாம், சாப்பிட்றவன குறை சொல்ல மாட்டேங்க. சாப்பிட்றவன குறை சொல்ல மாட்டேன், அது அவனுடைய உரிமை. அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு மூக்க சுளிக்கிறது அவசியம் கிடையாது. நான் எனக்கு சாப்பிட்றது ஒத்து வராது, நான் சாப்பிட்றதில்ல, இல்லை அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு பழகுனதில்லை, எனக்கு தேவைப்படாது. ஒரு வாழ்வாதார நெருக்கடியான ஒரு இடத்துல பழகிருந்தா சாப்பிட்ருப்பீங்க. இல்லை, அதான் அந்த சூழல் வந்தால், இப்போ ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு பீஃபு இது மட்டும் தான் கிடைக்கும், ஏதோ ஒரு உணவு கிடைக்கும். நான் சைவம் சாப்பிட்றவன், எனக்கு அங்கே வந்து ஒரே ஒரு முயல் குட்டி கிடைக்குது சார், முயலை நான் சுட்டு சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், எனக்கு சரவணபவன்ல இருந்து ஒரு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சாரான்னு சொல்ல முடியும். முயலை போடுறா அப்படி முதல்ல சுடு, உரிச்சு சாப்பிடு. இதுதான் வந்து இது உணவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு கிடையாது. உணவுக்கும் அந்த சமூகத்துக்கும் சாதிக்கோ மதத்துக்கோ தொடர்பு கிடையாது. இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் போனீங்கன்னா எல்லா சாதிக்காரங்களும் இங்கே வெளியே சொல்கிற எல்லா சாதிக்காரங்களும் அங்கே சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட அங்கே வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க. நம்ம தான் இங்கே அது வந்து கேரளா இல்லை, அந்த கேரளாவுடைய ஒட்டி இருக்கிறதுனால அந்த பழக்கம் வந்துட்டா என்னன்னு தெரில, அவங்க எல்லா சாதிக்காரங்களுமே சாப்பிடுவாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு குரூப் வந்து நாங்கள் பீஃப் பிரியாணி சாப்பிட்டதை ஏதோ புரட்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. கன்னியாகுமரிக்காரங்க வந்து அது சாதாரண முறையே வெங்காயங்களா என்னடா இதுக்கு இதில் எங்கடா புரட்சி சாப்பிட்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து பீஃபும் அந்த கடலைக்கறி ஏதோ ஒன்று வச்சு தான் அப்படி தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இயல்பானதாக இருக்குது. நாம் அதை வந்து இங்கே ஏதோ கட்டுடைப்போம் சமையலறை உடைப்போன்ட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு உணவு பழக்கம். அது மாதிரி இந்த அம்மா உணவு பழக்கத்தில் இவங்களுக்கு அனுப்பப்பட்ட தவறான இதில் கொண்டு போய் மதத்தை சேர்த்தது தவறானது தான். இப்போ கருப்பழனியப்பன் வந்து விஜயை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு, கமல் மாதிரி விஜயம் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன பார்வை சாதாரணமாக சொன்னாலும் அது ரொம்ப வீரியமான ஒரு வார்த்தையாக இருக்குது இது. ஆமாம், இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கம்பெனி சீக்கிரம் இந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லி விட்டாங்கிற மாதிரி என்னைக்கோ நடக்க வேண்டியது இன்றைக்கே இல்லை, நம்ம யதார்த்தம் அது. இது வாய்ப்புள்ளது, சாத்தியக்கூறு உள்ளது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கமல் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் வந்து கூட்டத்தை திரட்டினப்போ இப்படி ஊராக வந்து இதே வாகனம், இப்போ விஜய் பராப் இல்லையா, இதே வாகன ட்ரெண்டிங், இதே மாதிரி கூட்டம், க்ரௌடு, கேமரா, ட்ரோன் கேமரா, எல்லா கேமரா வச்சு காட்டி ஒரு இதை முக்கியமான விஷயம், டார்ச் லைட்டை தூக்கி டிவியை எரிச்சு உடைச்சது. அப்போ அதில் பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைகள்லாம் கடுமையான வார்த்தைகள். ஸ்டாலினை அவமானப்படுத்துவது குறித்து ஏதோ ஒரு வார்த்தை, யாராவது திட்டணும்னா நான் ஸ்டாலின்னு திட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல கமல். அந்த மாதிரி மிக கடுமையாக பேசிய கமல் அவர்கள் கடைசியில் பாஜக அதுன்னு உருட்டிக்கிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாப்புல. அவரால் முடியல, முயற்சி செஞ்சுருப்பாரு. அதைத்தான் சொல்கிறேன், இது முயற்சி செய்யலை, இது வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஒரு ஒரு படத்துக்கு புக் பண்ணுற மாதிரி கமலை புக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கடைசியில் இப்போ நீங்கள் இருந்தால் வீரியமாக இருந்திருக்கணும்ல, அதை கூட கமல் ஒத்துக்கிட்டாப்புல, ஏதோ ஒரு நிகழ்வில் கூட அதை ஒத்துக்கிட்டாப்புல, அந்த மாதிரி திரும்ப வரக்கூடியவங்க நாங்கள்லாம் அப்படின்ட்டு.
அதை மாதிரி இன்னைக்கு என்னுடைய தேவைக்காக நான் திமுகவில் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாளைக்கு விஜய் கூட அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் வந்து அண்ணன் கருப்பழனியப்பன் அவர்கள் அதைத்தான் வந்து சுட்டி காட்டுறாப்புல. நாளைக்கு விஜய்க்கும் நாம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அதாவது எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டு, நாங்கள் தான் இறக்கி விட்டுருக்கோம் விஜயை, விஜய் இறக்கி விட்டது திமுக தான் அப்படிங்கிறதை திமுகவின் குரலாக ஒலிக்கக்கூடிய, பல இடங்களில் ஒலிக்கக்கூடிய கருப்பழனியப்பன் சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாமா? கருப்பழனியப்பன் சொன்னா விஜய் செஞ்சிருவாரா? இது விஜய் சொன்னா விஜய் ஏதோ ஒரு கம்பெனி சீக்கிரட்டாக இருந்து விஜய் சினிமாக்காரரு, கருப்பழனியப்பன் சினிமாக்காரரு, இவர்களுக்குள்ள ஏதாவது சினிமா அந்த ரூட்டு தெரியும்ல. யாரு? ரெண்டு ஆமாம், 2 பேரும் திமுகவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆளு தான்ப்பா. நீங்கள் உளவாளிகள் பார்த்தீங்கன்னா பயங்கர வீரியமாக, போராளியை விட, ஒரிஜினல் போராளியை விட இந்த உளவு பார்க்குறவங்க வந்து பிரமாதம், ரொம்ப கொதிப்பான். அது மாதிரி விஜய் அவர்கள் இறக்கி விட்டுருக்கலாம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னல, 2026 தேர்தல் முடிந்த பிறகும் விஜய் தேர்தல் அரசியல் களத்தில் நின்றால் விஜயை நம்பலாம். ஓகே, அவர் அரசியலில் நிற்கிறாரு, யாராலையும் இறக்கி விடப்படலை அப்படின்னு நம்பலாம். இல்லைப்பா பேக் டு பெவிலியன், பேக்கப்பு ஷூட்டிங் முடிஞ்சு அப்படின்னா அவரும் பேமெண்ட் வாங்கிட்டு ராஜ்யசபா சீட்டோ ஏதோ ஒரு சீட்டை வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஆள் தான். அதை தான் கருப்பழனியப்பன் அவர்கள் சொல்கிறார். இப்போ சீமான் வந்து நாளைக்கு தருமபுரியில் மலைகளின் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாரு. மலை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுறது நினைச்சு இந்த தொடர்ந்து நிறைய மாநாடுகள் நடத்துகிறாரு. இந்த மாநாடை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, மாநாடுகள் வரிசையாக சீமான் அவர்கள் மாடுகளுக்காக ஒவ்வொன்றும் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுன்னு. திராவிட கூட்டம் சீமானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது கேஜிஎஃப் படத்தில் ஒரு வாசனை வரும், சரியாக தெரில, நினைவில்லை. அதாவது இவங்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே ஒருத்தங்க கால் தடத்தை பதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். அது மாதிரி சீமானை இவர்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா மாடுக்கு மாநாடு நடத்துகிறான், மாடுகள் தான் ஓட்டு போட போதா, மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறான், மரங்களாக வந்து இது பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒவ்வொரு ஆள்களையும் ஒருங்கிணைச்சிட்டு வரார். இவன் மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறாரு. இதெல்லாம் வந்து என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறது. மலைகள் எவ்வளோ முக்கியம், மரங்கள் எவ்வளோ முக்கியம், மாடுகள் எவ்வளோ முக்கியம். நாம் இந்த பூ உலகில் மனிதர்கள் மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லோருக்குமானது, எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் இந்த பூ உலகு இயங்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு பதிவு பண்ண வேண்டியது அவசியம். இன்னொன்று, இந்த சர்வதேச அரசியல் நகர்வை கவனிச்சிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது எப்போ நடக்கலாம் என்னென்னு நம்ம வந்து காலத்தை கணித்துக்கு சொல்லக்கூடிய கணியர்கள் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி பார்த்தா எங்கேயோ ஒன்று தப்பாக போகிற மாதிரி தோணுது. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் பேசுகிற அரசியல் தான் வந்து களத்தில் நிற்கும். உங்களுக்குன்னு கொஞ்சம் நிலம், உங்களுக்குன்னு கொஞ்சம் உங்கள் தோட்டத்தில் விவசாய நிலங்கள், காய்கறிகள், உங்களுக்கான உணவுப் பொருள், இதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிடுவீங்க. நீங்களே உங்களுக்கான பசியை போக்கிக்கிடலாம். யாரையும் சார்ந்து இல்லாத ஒரு சூழல் வரும். இதுக்கு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை பாதுகாத்தல் அப்படிங்கிறது வரும். இயற்கையை நேசிக்கக்கூடியவன் மலைகளை பார்க்கணுமா, மாடுகளை பாதுகாக்கணுமா, மரங்களை பாதுகாக்கணுமா? இயற்கையை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் நகைச்சுவையாக தான் தெரியும். அரசியலில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானுக்கு இயற்கை தேவைப்படுதா என்ன? அவசியம். தமிழ் தேசியம், தமிழர்கள் அப்படின்னாலே இதோட சேர்த்து தான். நீங்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீரில் ஆரம்பித்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தமிழர்கள். அவனுக்கு வந்து எல்லாரையும் சேர்த்து பயணிக்கணுங்கிறது தான் அவசியமானது. திராவிடத்துக்கு அப்படி எதுவுமே இல்லை. திராவிடத்துக்கு மீட்டிங் வச்சோம், மரங்களுக்காக வச்சோம். அதான் இதெல்லாம் காப்பி அடிக்கிறது தானேங்கிறேன். சீமானை பார்த்து ஒரு பக்கம் சிரிக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் வந்து சீமான் சொல்கிறதையே செய்ய வேண்டியது. இப்படி ஒவ்வொன்றையும் காப்பி அடித்து தான் செய்ய முடியும். வேணா திராவிடர்களுக்கு தனி உரிமையாக ஒன்று செய்யலாம். அது வந்து மலைகளை ஆட்டையை போடுவோம் அப்படின்னு வேணால் மாநாடு நடத்தலாம். பார்க்க வயிறு எரியுதுங்க. கன்னியாகுமரி நீங்கள் நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா இங்கே ஒரு பகுதியில் அந்த மலைகளோட இயற்கையான அப்படியே ஒரு பசுமையாக இருக்கிறதெல்லாம் வந்து தோண்டி எடுத்து கல்குவாரி ஆக்கி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ நடத்துகிற தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் மலைகள், இந்த மலைகள் கூட இதாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து பசுமையாகவே தான் இருக்கும். அதை வந்து தோண்டி எடுத்து அது வந்து இல்லை, அதுதான் மக்களுக்கு. எந்த மக்களுக்கு இல்லை, மலையை வெட்டி உங்களுக்கு மக்கள் கொடுக்கணும்னு கேட்டாங்களா சார் யாராவது? உங்களுக்கு அதுக்கான மாற்று சிந்தனைகளை மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? மரங்களை கூட நீங்கள் சரி மரங்களை நட்டு வச்சு இது பண்ணி உருவாக்குவீங்க. மலைகள் இயற்கையின் அற்புதம்.
அது வந்து பல விஷயங்கள், ஒரு மழை வருவதற்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த மலைகள். அந்த மலைகளை கூச்சமே இல்லாமல் இறக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி தோண்டி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேணா திமுக எல்லாம் திராவிட மாடல்கள் இந்த கோஷ்டிகள் வேணா ஜேசிபிகளை பாதுகாப்பும் மாநாடு நடத்தலாம். அவர்கள் மலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு ஜேசிபிகளை பாதுகாக்கிறது தான் அவர்களுக்கு தேவை. அவர்களுடைய வியாபாரத்துக்கு அதுதான் பார்க்கணும். எவனுக்கு எது தேவையோ அதுக்கு தான் அவங்க மாநாடு நடத்துவார்கள். சீமானவர்கள் இது போன்ற பல மாநாடுகள் நடத்த வேண்டும். திராவிட கூட்டம் கதறி அழ வேண்டும். நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக மக்கள் பார்வையிலும் சரி, திராவிட அமைப்பில் இருந்தும் சரி, சீமான் வந்து இயற்கைக்கு புறம்பாக நடக்க முடியாத ஒரு விஷயம் இருக்க விஷயங்களை அவர் செய்கிறாரு. மரங்களுக்காக எப்படி மாநாடு நடத்துறது, அப்புறம் தண்ணீருக்கு மாநாடு நடத்துறது, மலைகளுக்கு மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து ஜனநாயக போக்கா தெரியலையே. அது வந்து ஒரு RSS உடைய சங் பரிவார் கும்பல் மாதிரி இதுக்கு சங் பரிவார் எங்கெங்க வந்துச்சு? சங் பரிவார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்தி அரசியல் பண்ணுறாங்க. மரத்தெல்லாம் வச்சு மாநாடு பண்ணால் என்ன நடக்குது, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இயற்கையை பாதுகாக்கிறது தானே மரம். மரம் எதுக்கு? மரம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிழலின் அருமை எங்கே தெரியும்? வெயில தானே தெரியும். மரங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த பசுமையும் மலைகளும் நல்லா தண்ணி குடிக்கிறோம்ல. அப்பப்போ இப்போ பிளாஸ்டிக் கேனை வச்சுட்டு அலையிறோம்ல. நீர்களுக்கு எங்கே போவீங்க நீங்கள்? மழை இல்லாமல் எங்கே போவீங்க? இந்த மலைகளை பாதுகாக்கிறது மலை. அப்போ எல்லாமே சேர்ந்து தானே பயணிக்கும். அவர் சொல்கிறது தண்ணி வேணும், மழை வேணும் அப்படின்னா அந்த மழை எங்கேருந்து வரும்? மலைகள் பாதுகாப்பாக இருந்தால்தான் மழை வரும். சரி, அவர் சொல்கிறத மக்கள்லாம் கேட்குறாங்களா? மக்கள் கேட்குறாங்களோ இல்லையா? நீங்கள் வந்து சாரையார் டாஸ்மாகில் அடிமைப்பட்டு கிடக்கிற சினிமா கூட்ட போதையில் சிக்கியிருக்கிறவனுக்கு இதெல்லாம் பார்த்தா இதாக தான் இருக்கும். ஆனால் அவன் மேலே பரிதாபம் தான் படணும் நம்ம. ஏன்னா அவன் இந்த திராவிட மாய இதில் வந்து சிக்கியிருக்கான், மாய வலையில் சிக்கியிருக்கான். அப்படிங்கும்போது அவனுக்கு இதை பார்த்தா, ஏன்னா அவனை வந்து நீங்கள் ஒரு குடிநோயாளியை போய் தம்பி குடிக்காதப்பா, அது சரியில்லை, குடும்பத்துக்கு எடுத்துரும், குடியை கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் போயான்மா. அவனை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். ஏன்னா அவன் ஒரு குடி நோயாளி. அவன் வந்து அதில் போதைக்குள்ளே அவன் நாடி நரம்புகள் எல்லாம் அடிக்ட் ஆகி அவன் அதில் சிக்கி சின்னாவனமாக இருக்கான். அவனுக்கு நீங்கள் நல்லதை தான் சொல்கிறீங்க. குடியை கெடுத்துரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், தப்பை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தவறு. பாவம் பண்ணிட்டேடா, பாவம் பண்ணிட்டிய. மதுப்பிரியர்கள், திராவிட பாஷையில் மதுப்பிரியர்கள். மதுப்பிரியர்கள் அவர்கள் வந்து இப்படி மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து குடிநோயாளிமை மறுபடியும் நான் குடிநோயாளின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறது? குடிநோயாளின்னு குடின்னு சொல்லணுமா, மதுன்னு சொல்லணுமா? குடிகார பயில குடிகாரன்னு சொல்லுங்கடா. அப்போ தான் அந்த குடிகாரங்கிறத வந்து திருந்துவான். இது குடிங்கிறது தவறு அப்படின்னு தோணும். கள்ளக்காதல்னு சொல்லுங்க. திருமணத்தை கடந்த உறவா? அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது பாருங்க. நமக்கு மாடு மரம் இயற்கை அப்படின்னு நம்ம பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கள்ளக்காதலை வந்து கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க. அது வந்து திருமணத்தை கடந்த உறவு. குடிகாரன்னு சொல்றாங்க. நம்ம சாரையாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்னி திருட்டு இல்லை. ஆமாம், கிட்னி முறைகேடு இப்படி வந்து சொல்றாங்க. அதனால அவங்க பிரச்சனை இருப்பாங்க. அவங்க வந்து ஜேசிபிகளுக்கு மாநாடு நடத்தணும். ஏன்னா அதுதான் அவர்களுக்கு ஆயுதம், அதுதான் வந்து வியாபாரம். சாராய பாட்டலுக்கு மாநாடு நடத்தட்டும், டாஸ்மாக் பாட்டல்களுக்கு மாநாடு நடத்துவோம், டாஸ்மாக் கடைகளுக்கு மாநாடு நடத்தும். எத்தனை பேர் சீமான் இப்படி என்னதான் எதிர்த்தாலும் 36 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க. 36 லட்சம் பேரும் தனித்து. அது இந்த 26 தேர்தலில் அது இன்னும் வாக்கு சதவீதம் பெரும்பான்மை பெரிய அளவில் கூடும். இது என்னுடைய வாக்கு. அது நடக்கும். நீங்கள் யாவன் சிரிச்சாலும் சிரிக்கட்டும், என்னவும் சொல்லட்டும். இது நமக்கு சீமானுக்கு முட்டு கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு கணிதத்தை கணிக்கிறோம், இது நடக்கும், இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. விஜய்க்கு பின்னாடி வர்ற கூட்டத்தையும் பார்க்குறாங்க. அந்த கூட்டம் யாருங்கிறதும் தெரியும். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவான ஆட்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவசியமானது. அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது. இதை சீமான் அவர்கள் செய்வது சரி. நீ சொல்லிக்கொண்டே ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கேட்டு தான் ஆகணும். ஆமாம், நீ நல்ல விஷயத்த சொல்லும்போது அது நடந்து தான் ஆகும். இப்போ சீமான் காலத்தில் இப்போ நம்ம வச்சு இப்போ பலனை அனுபவிக்கிறோமே மரங்கள். இந்த மரங்கள்லாம் என்ன நம்ம வச்சதா? யாரோ வச்சது. நமக்கு நிழல் தருதில்ல. யாரோ வச்ச மரம் தான் நமக்கு பலன் தருதில்ல. நம்ம அதை வந்து பலன் அனுபவிக்கோம்ல. அதை மாதிரி சீமானவர்கள் நடத்துகிற இந்த மாநாடுகளுடைய விடை வந்து ஒரு நாள் வந்து தெரியும். அது நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கத்தான் செய்யும். இது சீமான் கூட அதை அனுபவிக்க வேணாம். சீமான் முதல்வரே ஆகமாக கூட போட்டோம், என்னமோ ஆகட்டும். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு வரும். அதை அந்த கடமையை சீமானவர்கள் செய்கிறார். அது சிறப்பு, பாராட்டுக்குரியது. தொடர்ந்து பேசுவோம்னா. நன்றி.